அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயமுள்ள நம்மவர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளங்கள். நல்ல நாணமும் பலமும் பெற்றிருந்தாலும் எல்லாம் இல்லை இல்லை இல்லோர்க்கு அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எல்லா நாணமும் பலமும் பெற்றிருந்தாலும் எல்லாம் அவங்களுக்கு சுகமாக இருக்காது. என்றால் மனைவி. அந்த மனைவி நல்ல மனைவியாக அமையாவிட்டால், அப்படி ஒரு நாணம் வரணும்னா அவங்களுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் இருக்கணும் முன்னாடி. அவங்க எந்த வெற்றி பெற்றாலும் அதுக்கு ஒரு பின்னணியில் அவங்க இருப்பாங்க. அப்போ நீ எந்த நாணம் பெற்றாலும் இல்லை என்போர்க்கு இல்லை. என்றால் மனைவி, இல்லறம். அப்படி இல்லறத்தில் உனக்கு நல்ல மனைவியாக கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் நீ எந்த நிம்மதியாகவும் ஞானம் அடைய முடியாது. செல்வம் இருந்தாலும் சரி, நிம்மதி இருக்காது. அதுபோல் நிறைய பேர் இருக்காங்க. இதில் சித்தர்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இருந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிம்மதி இல்லை. என்ன காரணம்? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னா. அதுபோல் ஒரு பெண் உனக்கு உறுதுணையாக இருக்கணும், அப்போ நீ இல்லறவாசியாக இருக்கணும் அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. யாரும் கல்யாணம் பண்ணிக்காக வந்துடாதீங்க, கல்யாணம் பண்ணிக்காத அவங்க வந்துவிடாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க ஏன் இதை சொல்கிறாங்க? என்போர்க்கு. அந்த இல்லறத்தில் இருந்து ஒரு அவங்களுடைய துணையோட அவங்களுடைய சப்போர்ட்டு நமக்கு இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறார். நல்லவங்களாக நல்ல மனைவியாக அமையாவிட்டால் செல்வம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது, நீ ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். பாரப்பா நரம்பு தசை தோளாம் வீட்டை அப்படின்றார். பாரப்பா, இந்த வீடு நரம்பு தசையால் ஆனது. வெளுத்த நரம்பும் புழுத்த தோலும் இழுத்து கட்டிய கூடு. இந்த உடம்புல இருக்கக்கூடிய இறைவன் வெளிப்பட்டு விட்டால் புழு போக்கக்கூடிய உடம்பு. அதான் வெளுத்த தோலும் வெளுத்த நரம்பும் புழுத்த தோலும் இழுத்து கட்டிய கூடடா. காயமே இது பொய்யடா, சிவ காற்றடைந்த பையடா. மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் போடடா. அப்ப வெந்த சோறும் நொந்த காயும் தின்னு வளர்ந்த தொப்படா. வெளுத்த நரம்பும் புடுத்த தோலும் இழுத்து கட்டிய கூடடா. அதுதான் சொல்றார். நரம்பு தசை தோளாம் வீட்டை, தோல் நரம்பாலின் தோல், அந்த தோளாலின் கட்டி இருக்கிற வீடு இது. நம்பாதே என் மகனே நடுவைப்பாரு. நீ இதை நம்பாத, அந்த வீட்டை நம்பாத அப்படின்றார். நம்பாதே என் மகனே நடுவைப்பாரு அப்படின்னு சொல்றாரு. பாரப்பா திரிகோண ஆட்சி வீட்டை. இந்த வீட்டை நம்பாதப்பா, தோளாலான வீடு, நரம்பாலான வீடு, இந்த வீட்டை நம்பாத. பாரப்பா திரிகோண ஆட்சி வீட்டை. திரிகோணத்தில் முக்கோணத்தில் இருக்கு வீடு, அந்த வீட்டை பாரு அப்படின்னு சொல்றார். பாரப்பா திரிகோண ஆட்சி வீட்டை. கைமுறையா சிலோத்தமத்தை கழற்றிப்பாரு அப்படின்றார். அதாவது அந்த திரிகோண வீட்டை நாம் பார்க்கும்போது உனக்கு சிலோத்தமம் இருக்காது, சளி இருக்காது. சளி ஒன்று கரைஞ்சிரும். உஷ்ணம் ஏற என்ன பண்ணும்? நெய் உருகிற மாதிரி உருகி சளி கரைஞ்சிரும். உன் உடம்புல இருக்கிற அழுக்கு எத்தனை ஜென்மத்தில் எப்போ போய் நமக்கு அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கெல்லாம் இந்த வாசி யோகம் பண்ணும்போது, உடம்பு சூடேறும்போது அது வேர்வையாக வெளியேறும், சளியாக வெளியேறும், கண்ணீராக வெளியேறும், சிறுநீராக வெளியேறும், மலமாக வெளியேறும். இப்படி இதுக்கு போய் நீ வயிற்றை நான் சுத்தம் பண்ணணும், நான் விரேசனம் பண்ணணும், நான் வாந்தி எடுக்கணும், நான் பேதி சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது.
அது அருள் பெற்ற எல்லாமே விலகிடும். ஒரு இருளான இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சா வெளிச்சம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? இருள் போகிற இடம் தெரியா போயிடும். இருள் எங்கே போச்சுன்னே சொல்ல முடியாது. அதுபோல் பாரப்பா திரிகோண ஆட்சி வீட்டை, அதுதான்ப்பா ஆட்சி வீடு. அந்த வீட்டை நீ இப்போ பார்த்தீங்கன்னா சூட்சம உடம்புலோடு நீ வெளியே சென்று விடலாம். இந்த தூள உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதில் சிரத்தமும் வாதம் பித்தம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். காற்றின் கணக்கறிந்து எத்தனை நிமிடம் ஏறுகிறது, எத்தனை நிமிடம் நிற்கிறது, எத்தனை நிமிடம் விடுகின்றோம், இதுதான் கணக்கு, காற்றினுடைய கணக்கு. அப்போ நாம் ஒரு 10 செகண்டு மேலே ஏற்றணும், ஒரு 10 செகண்ட் நிறுத்தணும். விடும்போது அது சுத்தமாக ஒரு 12 செகண்டு 15 செகண்டு அளவுக்கு சுத்தமாக காற்று விடணும். மெல்லன துதித்தல் வேண்டும். சீராக ஏற்றணும், நிறுத்தணும், சீராக விடணும், அவ்வளோதான். உடம்புக்கு எந்த வித பாதிப்பு இருக்கக்கூடாது, மூச்சு இறைக்கக்கூடாது, மூச்சை தம் கட்டக்கூடாது, சலீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுதான் ஏற்றி இறைக்கக்கூடிய வழி, இதுதான் கணக்கு. இந்த கணக்கை அறிந்து விட்டால் கூற்றனை உதைக்கும் குறியதுவாமே. யமன் கிட்ட வரமாட்டான். யமன் இந்த கணக்கை மட்டும் நீ பிடிச்சிட்டா போதும். நீ 10 செகண்ட் ஏற்றுறியோ இல்லை 10 செகண்ட் நிறுத்துறியா, 10 செகண்ட் விடு. அதுக்காக மணிக்கணக்கில் ஏற்றணும் போகணும் சிரமப்பட வேணாம். செகண்ட்களில் ஆரம்பிக்கும் போது செகண்ட் கணக்கில் போனாலே போதும். ஒரு 50 செகண்டு 30 செகண்டு ஒன்றால் முடிஞ்ச வரைக்கும் தம் கட்ட வேண்டாம். அப்படி ஏற்றி இறக்கிட்டே இருந்தீங்கன்னா அது தானாகவே பெருகும். அப்புறம் டைம் கூடிக்கிட்டே போகும். அப்போ இதுதான் வழி, இதுக்கு தகுந்த வழி இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. சிற்றம்பலத்தில் நின்று துரியம் சென்றால் பயிற்சி தேவையில்லை. அதாவது நீங்கள் இந்த சிற்றம்பலத்தில் இருந்து உள்நாக்கு மேலே சிற்றம்பலத்தில் இருந்து பேரம்பலமாகிய உச்சிக்கு மேலே 12 அங்கலத்தில் இருக்கக்கூடிய பேரம்பலத்துக்கு சென்று விட்டால் இந்த வாசி தேவையில்லை. ஏன் மேலே எல்லா ஆதாரங்களும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் மேலே போயிட்டீங்க. அப்போ உங்களை நெருப்பில் தூக்கி போட்டாலும் உங்களை சுடாது நெருப்பு. தண்ணியில் தூக்கி போட்டாலும் தண்ணி வெளியே தெரிய விட்டுரும். ஏன்னா பஞ்சபூதங்களும் ஒன்றுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏன்னா அப்புறம் அது மாதிரி கட்டி போட்டாங்க, சுண்ணாம்பு காலில் நிறுத்தினாங்க, தீயில் தள்ளி விட்டாங்க. எதுலேயுமே அவர் எரியல, எல்லாத்துலேயுமே இறைவன் காப்பாற்றினான். ஏன்னா அவங்க மேலே சென்றுட்டாங்க, மேலே சென்று விட்டார், 10வது வீட்டுக்கு சென்று விட்டார். அதனால் அவர் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த வாசி யோகம் செய்கிறோம். அப்போ நமக்கு ஒரு இப்போ வயசாகி போச்சு, ஒரு வயசு ஆகாதவங்களுக்கும் இப்போ நினைவாற்றல் கம்மியாக இருக்குது. வயசு ஆனவங்களுக்கும் வயசு ஆகாதவங்களுக்கும் நினைவாற்றல் மறதி நிறைய இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவசியம் நரம்புகள், நம்முடைய நரம்பு நல்லா செயல்படும். மூளையில் நல்ல சேமிப்பு, நம்ம படித்தது அப்படியே சேமிக்கக்கூடிய திறன், அது வெளியே ஆகாது. எப்படின்னு கேட்டால் மறதி வராது. இதெல்லாம் செய்கிறதுக்கு சித்தர்கள் காளேஸ்வர முத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. காளேஸ்வர முத்திரைன்னா அப்படி இதான் காளேஸ்வர முத்திரை, காளேஸ்வர முத்திரை. இது ஒரு 15 செகண்டு வச்சிருக்கும்போது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே இதில் கட்டுப்பட்டு போகுது. இந்த 5 விரல்லையும் எல்லாமே இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பஞ்சபூதமும் இதில் இருக்குது. இப்போ பஞ்சபூதத்தையும் நம்ம டச் பண்ணிட்டோம். காற்று காற்றோடு இருக்குது, மண் மண்ணோடு இருக்குது, நீர் நீரோடு இருக்குது, நெருப்பு நெருப்போடு இருக்குது. இப்போ
இப்படி செய்யும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டால் நம்ம உடம்புல உள்ள அனைத்து நரம்புகளும் செயல்பட ஆரம்பிக்குது. அனைத்து நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் உண்டாகுது. சோர்வு இல்லாமல் இருக்கிறோம், ஞாபக சக்தியோடு இருக்கிறோம், சுறுசுறுப்பாக இருக்கிறோம். இந்த முத்திரை செய்யும்போது தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். இந்த கட்டவர்கள் வந்து கீழ் நோக்கி இருக்கணும். இதுதான் காலஸ்திர முத்திரை. இந்த முத்திரை அவசியம் செய்யணும். ஏன்னு கேட்டால் வயசு முதிரும் போது அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி குறையும், மூளையினுடைய சக்தி குறையும். ஆனால் இந்த முத்திரையை அவங்க ஒரு நாளைக்கு 16 நிமிஷம், காலையில் 16, மதியம் 16, இரவு 16, இப்படி 3 16 48 நிமிஷம் செஞ்சாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு வாரம் செஞ்சாலே அபாரமான நினைவாற்றல் உண்டாகும் சொல்கிறாங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அவங்க ஒரு வாரத்தில் நல்லா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 நாள் செஞ்சிட்டாலே உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும். அப்போ இந்த முத்திரையெல்லாம் செய்யும்போது தான் நீங்கள் வந்து வாசி யோகத்தை ஒழுங்காக செய்ய முடியும். எந்த முத்திரையும் இல்லாமல் நீங்கள் வாசி யோகம் செய்ய முடியாது. அவசியம் நீங்கள் இந்த முத்திரையை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அப்போ தவத்தில் நமக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இதை கண்டிப்பாக செஞ்சு ஆகும். இறைவனை உணர்வதற்கான முத்திரை, இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் அடைவதற்கான முத்திரை இது. தவம் கை கூடவில்லையே என்ற உனக்கு அவநம்பிக்கை தேவையில்லை. தவத்தில் நமக்கு முன்னேற்றம் இல்லை என்று நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த முத்திரையை நீங்கள் ஒரு வாரம் ஒழுங்காக நீங்கள் கடைப்பிடிச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நினைவாற்றல் பெருகும். உடம்பு வந்து அனைத்து நரம்புகளும் வேலை செய்யும். உடம்புல இருந்து நோய்கள் குறையும். எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாகும். நம்ம சத்து இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தியது நமக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் இப்படிலாம் செஞ்சனால்தான் அவங்க முன்னேறினாங்க. ஆனால் அந்த முத்திரை செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நம்ம உழைச்சா தானே முன்னேற முடியும், உழைக்காத எப்படி முன்னேற முடியும்? அம்மாட்ட செய்வனையும் காண முடியும் தான் முன்னேற முடியாது. உழைக்கணும், இது ஒரு உழைப்பு தான். மனம் நிம்மதியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். இந்த முத்திரை செய்யும்போது நீங்கள் மனசில் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணணும். அது உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் எதை வேணாலும் உபதேசம் பண்ணலாம். ஓம் சரவண பவான்னு சொல்லலாம், சிவாய நமன்னு சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்சது சொல்லிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தான் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது உங்களுடைய உச்சியில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தில் இந்த முத்திரை நீங்கள் செய்து கொண்டு காற்றை கவனிக்கணும். காற்றை கவனிச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணும்போது அந்த வெற்றிடத்திலே இந்த மந்திரமானது போய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உச்சியினுடைய நடுவில், உச்சிக்கு கீழே ஒரு வெற்றிடம் இருக்குது, அது நிரம்பும். இந்த முத்திரை என்ன செய்யணும்னு கேட்டால் வலது மூளை வேலை செய்யலை, இடது மூளை வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. வலது மூளை வேலை செய்யலைன்னா இடது பக்கம் இருக்கிற கை வேலை செய்யாது, இடது பக்கம் இருக்கிற கால் வேலை செய்யாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முத்திரையை கரெக்டாக செய்யும்போது வலது மூளையும் இடது மூளையும் நன்றாக வேலை செய்யும், நன்றாக வேலை செய்யும். அப்போ இதுக்கு மருந்து தேவையில்லை, முத்திரை தான் இது. சிம்பிளான ஒரு வழி தான். வயது முதிர்வு ஆனாலும் மூளை வந்து நன்றாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நன்றாக செயல்படும்னு சொன்னால் இந்த முத்திரை நம்ம செய்யணும். இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம், சுக ஆசனத்தில் உட்காந்துருக்குறோம், காற்றை கவனிக்கிறோம், மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கையை வந்து இப்படி இந்த ஒரு முத்திரை, இது சரஸ்வதி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து முதுகு தண்டு இப்போ பாருங்கள் நேராகிடும். ஏன்னா முதுகு தண்டு தான் இதுக்கு மெயினாக வந்து நேராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தண்டு வடம்னு பேர் வச்சுக்கிறாங்க. அது இந்த முதுகு தண்டை தண்டு வடம், அந்த தண்டு வடம் வந்து வளைஞ்சு இருக்கக்கூடாது, அது நிமிர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த முத்திரை செய்யும்போது அது நிமிர்ந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த முதுகு தண்டு நேராக உட்காந்துருக்கேன்.
அது மட்டும் இல்லாமல் இந்த முத்திரை செய்யும்போது காலேஸ்வரி முத்திரை மாதிரியே உங்களுக்கு படிக்கிற படிப்பு வந்து நல்ல மெமரி ஆகும். ஏன்னா சரஸ்வதி முத்திரைன்னு பேர் இது. சரஸ்வதினா நம்ம ஒரு இவ்வளோ 6000 பாடல் படிக்கிறோம், எங்கே என்ன படிச்சோன்னு தெரியல, எங்கே என்ன நம்ம சொன்னார், எப்படி சொன்னாங்க, இதில் முதல்ல செய்கிறதா இல்லை கடைசியாக செய்கிறதா அப்படின்றதுலாம் ஒரு குழப்பம் வரும். ஆனால் அந்த முத்திரை செய்யும்போது நீங்கள் படித்தது அப்படியே மெமரி ஆகும். அது அடுக்காக வந்துட்டு இருக்கும். வாய்ப்பாடு வர மாதிரி அடுக்காக வரும். வாய்ப்பாடு நாம் சொல்லும்போது பார்த்தா நம்ம 15 50 சொல்கிறோம்ல, 1 5 2 நான் கூட்டின்னு வரோம், 15 50 5 5 75 சொல்கிறோம்ல. அது மாதிரி இந்த முத்திரை செய்யும்போது உங்களுக்கு அடுக்காக வந்து ஞாபக சக்தி உண்டாகும். நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே பேசலாம், அப்படியே நினைவில் வச்சுருக்கலாம். 10 15 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நினைவாற்றல் இருக்கும். இப்போ தவம் செஞ்சோம், நான் வந்து சுக்கில சக்தி எனக்கு வெளிப்படலை, நான் மேலே சுக்கில சக்தியானது மேலே ஏறிட்டோம். ஆனால் சுக்கிலம் அது மேலே ஏறினால் சுக்கிலம் பந்தித்தால் என்ன நடக்கணும்? உடம்புல மாற்றம் நடக்கணும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு யார் வரப்போகிறாங்க, நாளைக்கு என்ன செலவு இருக்குது, என்ன நடக்க போகுது எல்லாமே தெரியும். இந்த குண்டலி அமிர்தம் சாப்பிட்டா இது எல்லாமே தெரியும். இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் மூன்றையுமே சொல்ல முடியும். அதெல்லாம் இல்லை, நான் 2 வருஷமாக வந்து 3 வருஷமாக நான் வந்து குண்டலி ஏற்றிட்டேன், மேலே சுக்கிலம் பந்திச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் சொல்கிறார், சுக்கிலம் பந்தித்து ஒரு திரள் ஆகிட. அப்படி சுக்கிலம் பந்தித்து ஒரு திரளான மடலலா மூளை மலர்ந்திட. மடலாம் மூளை வந்து மடல் மாதிரி அப்படி மலர்ந்து போகும். மடல் தாமரை மாதிரி மலர்ந்து போகும். மடலலா மூளை மலர்ந்திட, உடலலா ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட, உண்ணுதல் வியத்திட, ஒளிமுகம் மலர்ந்திட, தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் தழிம்பிட, உள்நகை தோன்றிட, ரோமம் பொடித்திட. இதெல்லாம் வந்து வள்ளல் பெருமானும் நடந்தது. சாப்பாடு நின்று போச்சு, மூளை அபாரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சு போச்சு. மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, உடலெல்லாம் அது ஊற்றெடுத்து ஓடி நிரம்புதான். அது நிரம்பின உடனே அந்த அமிர்தத்தை சாப்பிட்ட பிறகு உனக்கு இந்த வெளியில் சமைக்கக்கூடிய திட ஆகாரமோ திரவ ஆகாரமோ தேவைப்படாது. அதான் உண்ணுதல் வியர்த்திட, உண்ணுதல் நின்று போச்சு, ஒளிமுகம் மலர்ந்து போச்சு, தண்ணியை உயிர்ப்பினில் சாந்தம் தழிம்பிட. அவர் வந்து சாந்தமாக தான் பேசுவாங்க, பதட்டமே விட மாட்டாங்க. எது நடந்தாலும் சாந்தமாக பேசுவாங்க. அவங்க பேசுறதே ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த அமுதம் கிடைத்தவர்கள் சாப்பிட்டவர்கள். அதனால் நீங்கள் சேஃப்டியாக தான் இருக்கிறீங்க. வாசி யோகம் பண்ணும்போது உங்கள் உடம்புல எந்த சக்தியும் அழியலை. சக்தி வந்து வெளியே அழியாது. சக்தி வந்து சேமிக்கப்படும். வாசி யோகம் பண்ணும்போது சக்தி வந்து சேமிக்கப்படுமே தவிர சக்தி வந்து செலவாகாது. அப்போ இது ஒரு அறிகுறி. பசி, இப்போ சாப்பாடு அப்படின்னா ஒரு தேவைக்கு சும்மா கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது நிறையா சாப்பிடணும், டேஸ்ட்டாக சாப்பிடணும் அதெல்லாம் வராது. ஏன்னா அந்த ருசியெல்லாம் இருக்காது. ருசி பார்த்து சாப்பிட்றாங்கன்னா அவங்க குண்டலி அமிர்தம் சாப்பிடலன்னு அர்த்தம். அந்த ருசியெல்லாம் இருக்காது. பசிக்கு சாப்பிடுவாங்க, ருசிக்கு சாப்பிட மாட்டாங்க. ஏதோ கொடுத்தாங்க, ஏதோ சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்? இந்த தூள உடம்புக்கு ஆகாரம் தேவை, பரமாத்மாவுக்கு ஆகாரம் தேவையில்லை, ஜீவாத்மாவுக்கு ஆகாரம் தேவை. இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு நடக்கணும், இந்த உடம்பு நடமாடணும் அப்படின்னா அதுக்கு ஆகாரம் தேவை. ஆனால் இந்த மாதிரி குண்டலி பால் சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது போல் நிலைமை உண்டாயிடும். கண்ணை வந்து நேராக பார்க்க முடியாது, அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும் கண்ணு. பார்க்குறவங்களுக்கு ஒருத்தவங்க கண்ணை வந்து நம்ம கண்ணை உத்து பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணு போயிடும், பீஸ் போயிடும்.
அந்த அளவுக்கு பவர். அப்போ அதான் ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணியே உயிர்ப்பினில் சாந்தம் தழும்பிட. அவர் ரொம்ப சாந்தமான ஆள்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ரொம்ப சாந்தமான ஆள்றா, அவர் உள்ள யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ தான் நாம் அந்த குண்டலியினுடைய அமுதத்தை அறிந்து விட்டோம், சாப்பிட்டு விட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை சாதாரணமாக வச்சுக்கிங்க அப்படின்றது. நீங்கள் பண்ணுற பயிற்சியே போதுமானது. இதை இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பேரண்ட குருநாதர் நம்மளை கவனிச்சிக்கிட்டே ஒவ்வொரு வினாடி கூட நம்மளை விடலை. ஒவ்வொரு வினாடியும் நம்ம என்ன செய்கிறோம், எவ்வளோ மெடிடேஷன் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் இறைவனுடைய நாமத்தை மனசுக்குள்ளேயே உபதேசம் பண்ணுறோம், எல்லாருக்கும் தெரியும். ஒரு எறும்பு பேசுறதே இறைவனுக்கு தெரியும். ஆனால் நம்ம இறைவன்கிட்ட போய் வேகமாக கத்தின்னு கிடக்கிறோம். ரொம்ப ஒரு கிலோமீட்டர் கேட்குற மாதிரி கத்துவாங்க. ஏன்னா எறும்பு பேசிக்கிறது யாருக்குமே நம்மளால தெரியாது. ஆனால் எறும்பு என்ன பேசுதுன்றதை இறைவனுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய இறைவனுக்கு நீ வேகமாக பேச வேண்டியில்லை. இன்னொன்று, நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அது இறைவனுக்கு தெரியும். நீ இப்படியா, ஒரு நிலைமை இப்படி இருக்கா, சரி போய் இவரை காப்பாற்றணும், எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ இறைவனும் நீங்களும் ஒன்றாய் கலந்துட்டீங்க. அதுதான் சம ஆதி, சம ப்ளஸ் ஆதி. இறைவனோட சமமாக இருக்கிறது தான் சமாதி. இறைவனோட சமமாக ஆயிட்டோம். சமாதி வைக்கிறாங்கன்னா அது கடவுளுக்கு சமம். அது அந்த இடம் அது இடுகாடுன்னு சொல்லுவாங்க. இடுகாடு கிடையாது. இது போல் நல்ல ஒழுக்கத்தோடு இறை சிந்தனையோடு வாசி யோகம் செய்தாங்களே ஆனால் அவங்கள சமாதி தான் வைப்பாங்க. அந்த சமாதி பொதுவான சமாதியாக இருக்காது. அது நாம் செய்யக்கூடிய பயிற்சியை பொறுத்து இருக்குது. உன்னுடைய பயிற்சி ஒழுங்காக இருந்தது, நீ ஒழுங்காக அதை கஷ்டப்பட்டு உழைச்ச அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பொதுவான இடத்துல சமாதி உனக்கு கிடைக்காது. உன்னுடைய சமாதியே தனி வழி, உன் வழியே தனி வழியாகிடும். உன் சமாதியில் உட்காந்துட்டு அவங்க போனாலே அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள், நல்ல காரியம் நடக்கும், மன நிம்மதி ஏற்படும். உன்னுடைய பரமாத்மா பல ஆண்டுகள் அங்கேயே தான் இருக்கும், உன்னுடைய சமாதியிலே தான் இருக்கும். அது போய் பிறவி எடுக்காது. வரவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஏன் மேட்டுக்குப்பம் வடலூரில் ஏன் இவ்வளோ மக்கள் போகிறாங்க? அவர் சூட்சமாக அங்கே அவர் இருக்கிறார். பிள்ளை பெருமா சூட்சம் உடம்புல இருக்கிறார், சூட்சம் உடம்புல நடமாடுறார். அவரே நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நானே நடத்துவேன்னு சொல்கிறாரு, அவரே நடக்குது. இப்போ அதுபோல் நடந்துக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நிலையில் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு 10ஓடு 11 வைக்க சமாதி கிடைக்காது. இறைவனோடு ஒன்று சேரக்கூடிய சமாதி. 10 பேருக்கு நீ இருக்கும்போது நல்லது செய்கிற, நீ இறந்தாலும் சரி, சமாதி ஆனாலும் சரி, இல்லை மறைந்தாலும் சரி, இந்த பிறவியில் மறைய முடியல, சமாதி கிடைக்கும். அடுத்த பிறகு நம்ம கண்டிப்பாக மறையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வாசியை ஒழுங்காக பண்ண இப்போவே மரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி. அதாவது இவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோ பணம் நம்மகிட்ட சேரும். எவ்வளோ உழைப்பு கம்மியாக ஒரு மாதத்தில் 10 நாள் வேலை செய்கிறோன்னா அதுக்கு அந்த பணம் இருக்கும். 20 நாள் வேலை செஞ்சு அதுக்கு தகுந்த பணம் இருக்கும். 30 நாளும் வேலை செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த பணம் இருக்கும். அப்போ நம்முடைய உழைப்புக்கு தகுந்த பிரகாரம் தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. 10 நாள் வேலை செஞ்சுட்டு 20 நாள் லீவ் போட்டால் அதுக்கு தகுந்த சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ 30 நாளும் உழைச்சா கண்டிப்பாக முழு சம்பளம் கிடைக்கும். அந்த முழு சம்பளம் தான் மரணமில்லா பெருவாழ்வு. முழு சம்பளம்னா மரணமில்லா பெருவாழ்வு.
இல்லை நம்ம உழைப்பு கம்மியாக உழைச்சோம் அப்படின்னு சொன்னால் சமாதி, இறைவனோட சமமாகிறது. இப்போ சமமாயிட்டோம். சமாதினா என்ன? இறைவனும் நாமளும் ஒன்று சேர்ந்தது தான் சம ப்ளஸ் ஆதி. ஆதி என்ற இறைவன், இறைவனோட சமமாயிட்டோம். இப்போ சமாதி வைக்கிறாங்க. அது நற்சமாதியாக தான் இருக்கும். இப்போ ஜீவானந்த பரமஹம்சர் இருக்கார், அவர் வடகரையில் வந்து சமாதி வச்சுருக்காங்க. அங்கே போகிறவங்க லட்சக்கணக்கான கூட்டம் வந்துட்டு போகுது. ஏன்? அவங்க ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமாதியில் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வேதாத்திரி வந்து பொள்ளாச்சியில் ஆழியாரில் சமாதி வச்சுருக்காங்க, வேதாத்திரி மகரிஷி. அங்கே ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் வந்து அங்கே மெடிடேஷன் பண்ணுறாங்க. ஏன்? அவங்களுடைய பரமாத்மா அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சமாதியில் அது இயங்குது. ஏன்னா நம்ம கடலூர் எங்கே இருக்குது, பொள்ளாச்சி எங்கே இருக்குது, அங்கே போய் நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும் கடலூர்லேருந்து அங்கே போய் சேர்த்து. 6-7 மணி நேரம் ஆகும் வண்டி நேராக போனால். இறங்கி போனால் 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும். அப்போ அந்த சமாதிக்கு நம்ம போகிறோம், வேதாத்திரி சமாதி போய் பார்க்குறோம், அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறோம், நல்லா இருக்குது. இப்போல சித்தர்கள் எங்கெங்கே சமாதி அடைஞ்சிருக்காங்களோ அங்கே போகிறோம், உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம், நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய ஆற்றல் வந்து அங்கே நாங்கள் தெளிவாக. இப்போ வீட்டில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு சமாதியில் பண்ணுறதுக்கும் இல்லை வெட்ட வெளியில் பண்ணுறதுக்கும் இல்லை மலை மேலே பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வீட்டில் வந்து ஒரு 50 பங்கு தான் கிடைக்கும், மலை மேலே போனால் 100 பங்கு கிடைக்கும். ஜீவ சமாதியில் உட்காந்தா 100 பங்கு கிடைக்கும். அதுதான் சில பேர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மலை, ஒரு உயரமான இடத்துல உட்காரும்போது 100% கிடைக்கும். அப்போ நம்முடைய உழைப்புக்கு தான் அந்த ஊதியம் கிடைக்கும். அதெல்லாம் உழைக்கணும். கைவிட மாட்டார் என்று ஊது சங்கே அப்படின்றார். கைவிட மாட்டான் இறைவன், கைவிட மாட்டார் என்று ஊது சங்கே. அவன் கனக சபையான். இந்த உச்சிக்கு மேலே 12 அங்குலத்துக்கு மேலே கனக சபையே இருக்குது. சிதம்பரத்தில் கனக சபைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு கனக சபை இருக்குது. ஒரு அடிக்கு மேலே நீங்கள் ஒரு சிவப்போ ஒரு பல்ப்பு எரிகிற மாதிரி நீங்கள் ஒரு உணர்வு வச்சு பாருங்களேன், சதா வைக்கலாம். வண்டியில் போகிறோம், நமக்கு ஒரு அடிக்கு மேலே ஒரு பல்ப்பு நல்லா சிகப்பாக எரியுது, தகன்னு நினச்சி பாருங்களாம், சூப்பராக அருமையாக இருக்கும். இதெல்லாம் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் கைவிட மாட்டான் என்று ஊது சங்கே. அவன் கனக சபையான் என்று ஊது சங்கே. பொய்ப்பட மாட்டான் என்று ஊது சங்கே. பொய்யை நீ அந்த நிலையை அடைஞ்சிட்டா பொய்யே வராது, இப்போவும் வராது, அப்போவும் சுத்தமாக பொய் வராது. பொய்ப்பட மாட்டான் என்று ஊது சங்கே. பொன் அம்பலத்தான் என்று ஊது சங்கே. பொன்னம்பலம் மேடுன்னு சொல்லுவாங்க. இதான் இந்த மேட்டுக்கு மேலே தான் பொன்னம்பலம் இருக்குது. இதான் பொன்னம்பலம் மேடு. இங்கே போய் பொன்னம்பலம் மேடை தேடி நிற்கிறாங்க. இதுதான் கனக சபை. இந்த கனக சபையில் நீங்கள் உன்னுடைய உணர்வை வைக்கும்போது அவர் கைவிட மாட்டார். இந்த பொன்னம்பல மேட்டில் உன்னுடைய உணர்வை வைக்கும்போது அவர் கைவிட மாட்டார். இறைவன் எப்பவுமே நம்மளை கைவிட்டதில்லை, நாம் தான் இறைவனை கைவிட்டுறோம். நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னா இது பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா நம்மளை இதில் ஒட்டாமல் இட்டுட்டு போகும். இது வேணாம், அவனுக்கு இன்னொன்று அனுபவிக்க வேண்டியது இருக்குது, வா அப்படின்னு கூப்பிட்டு போகுது. இப்போ நாம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ எல்லா சித்தர்களும் என்ன சொல்கிறாங்க? சதா இறை சிந்தனை இருங்க, சதா இறை உணர்வுலேயே இருங்க. சதான்னா அதனால் உட்காந்து ஒரே இடத்துல போய் உட்காந்துக்கிறது கிடையாது. நமக்கு தகுந்த வேலை என்ன இருக்குதோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே அந்த உணர்வில் இருக்கலாம். இடைவிடாத இருக்கணும்.
விளக்கெண்ணெய் கீழே ஊற்றினாக்கா அப்படியே அது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். விளக்கெண்ணெய் நீங்கள் லேசாக ஊற்றி பாருங்கள், அது தொடர்போடு வரும், தொடர்பு வராது. அதே தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தொடர் புட்டு போகும், தொடர் புட்டு விட்டு வரும். அது ஏன்? அது நைஸானது, விளக்கெண்ணெய் கெட்டியானது, அது ஊற்றும் போது தொடர்போடு வரும். அப்போ விளக்கெண்ணெய் மாதிரி நாம் வந்து தொடர்போடு இருக்கணும், இறைவன்கிட்ட தொடர்போடு இருக்கணும், இறைவனுடைய தொடர்பே இருக்கணும். அப்படி நம்ம தொடர்பில் இருந்தோம்னா நம்மளை நம்ம எப்படி இருக்கிறோன்றதை எதிர்பார்ட்டி சொல்லுவார். எதிர்பார்ட்டியும் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க பொதுமக்கள் சொல்லுவாங்க, அந்த ஆள்கிட்ட போகிறான் விளக்கெண்ணெய் மாதிரி பேசுவான், ஆமாம் அப்படியே ஏதாவது சொல்லி கிடப்பான், அது ஒரு விளக்கெண்ணெய் அப்படின்வாங்க. அப்போ நாம் பக்குவப்பட்டுட்டோம். அவன் விளக்கெண்ணெய் சொல்கிறான்னா இங்கே என்ன நடக்குதுன்றது தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம கஷ்டப்படக்கூடாது, நம்ம பக்குவப்பட்டுட்டோன்னு அர்த்தம். அவர் லூஸு, அவர் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பக்குவப்பட்டுட்டோன்னு அர்த்தம். நம்மளை லூஸுன்னு சொன்னாலும், பைத்தியக்காரன்னு சொன்னாலும், விளக்கெண்ணன்னு சொன்னாலும், ஏன்னா நிறைய பேர் விளக்கெண்ணன்னு சொல்லியிருக்கிறான். ஏன்னு கேட்டால், ஒரு கருத்தை சொல்ல வந்தால் அது பல கருத்தை எடுத்து இப்படி இரு அப்படின்னு சொல்லுவேன். அதுதான். ஏன்னா அவன் கேட்டதுக்கு ஒரு பதிலுக்கு இல்லை 10 பதில் கொடுத்து இதுதான் உனக்கு இதை செய், நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கிறதுக்கு இதான் வழி அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம வேலை போயிடுச்சு, நம்முடைய இந்த டைமுக்கு இந்த ஊருக்கு போகணும், அந்த வேலை போயிடுச்சு அப்படிலாம் நமக்கு எண்ணம் வராது. எந்த வேலை இப்போ ஊருக்கு எங்கேயோ வெளியில் கிளம்பி கூட இருப்பேன், அந்த நேரத்தில் யாராவது வந்து ஐடியா கேட்கும்போது அவன் திருப்திப்பட்டு சரி பரவாயில்ல அவங்க சொன்னது ரெடி தான் அவன் திருப்திப்பட்டு அதோட அவன் மன நிம்மதியாக போகணும். இப்படி தான் நம்ம செய்வோம். அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஆள்கிட்ட போவாதுப்பா, அது ஒரு விளக்கண்ணன். அதான் இப்போ நான் சில பேர்கிட்ட ஃபோன் பேசுகிறத நிறுத்திக்கிட்டேன். ஏன்? நம்முடைய பிராணம் போகுது, அவன் நல்லதை சொல்கிறோம், நல்லா இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம், இப்படி செய்ப்பா, இந்த வீட்டை இப்படி கட்டுப்பா, என்னென்ன பொருள் வாங்கி கட்டுப்பா, காசு பார்க்காத, இது 100 ஆண்டுக்கு மேலே இந்த வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் ஒன்று கேட்டுட்டு, ஐயோ அந்த அனுப்பிக்காரங்கிட்ட நான் ஃபோன் போட்டேன், இந்த விளக்கணைக்கிட்டப்பா மாட்டிக்கிட்டேன் அப்படின்றான். அப்போ பார்த்தா இப்படியே போட்டோம். இப்போ கேட்டது வரைக்கும் பதில். இப்போ நம்ம வந்து அவங்கள மிகப்படுத்தி இப்படி செய்யணும் போகணும்னு நம்ம சொல்லக்கூடாது. கேட்டு என்ன செய்யணும், அப்படியா அப்படி செஞ்சுக்கு போ, ஏன் நான் பேச. அப்போ அவரே உணர்வார், என்ன மணிக்கணக்கில் பேசுவார், இப்போ கேட்டது வரைக்கும் பதில் சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னு கேட்டால் நம்ம பக்குவப்பட்டோன்றது அவங்க சொல்கிறாங்க விளக்கண்ணன். ஏன்னா பக்குவப்பட்டவங்க ஒரு குழந்தை மாதிரி பேசுவாங்க, ஒரு பைத்தியக்காரன் மாதிரி கூட பேசுவாங்க, அவங்க தான் பக்குவப்பட்டவங்க. ஆனால் அவங்களுடைய நிலை வந்து இவனுக்கு நம்ம சாதாரண மனுஷனுக்கு தெரியல, தெரியாததுனால அவங்கள வந்து பைத்தியக்காரன்னு சொல்கிறான். அவங்க பைத்தியம் கிடையாது, அவங்க வந்து கரெக்டாக எல்லா செயலையும் கரெக்டாக செய்வாங்க. அதனால் விடாமுயற்சி செய்தோம் சொன்னால் மனுஷனால் முடியாது எதுவுமே கிடையாது. நாமளாம் முடியாதுன்னு விட்டாதான் விடலாமே தவிர எந்த செயலையும் அடைந்தே தீர வேண்டும்னா கண்டிப்பாக அடைஞ்சிருவோம். இரவு பகலாக அழுத கண்ணும் சிந்தனையாக இருந்தேன், வள்ளல் பெருமான் சொல்கிறார். நான் அழுத கண்ணு சிந்தனையாக இருந்தேன், அழுதுகிட்டே இருந்தேன், எப்போ கிடைக்கும், எப்போ இறைவனுடைய தொடர்பு கிடைக்கும் அப்படின்னு. அவருக்கு கிடச்சி போச்சு. ஆனால் நமக்காக சொல்கிறார் அப்படி. அவருக்கு 9 வயசுலேயே கிடச்சி போச்சு. திருவெற்றியூரில், சென்னையில் கந்தக்கோட்டத்தில் அவருக்கு கிடச்சி போச்சு. 9 வயசுலேயே அவர் அருளை பெற்றார். ஆனால் பெறாத மாதிரி காட்டிக்கிறார். அப்படி தான் இருப்பாங்க. நிறைய குடம் தழும்பாது, குறை குடம் தான் கூத்தாடும். அந்த மாதிரி அவங்க அருளை பெற்ற பிறகு கூட என்ன சொல்கிறாங்க, இன்னும் நான் அருளை பெறலை, முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ நாமும் அப்படி தான் பணிந்து, அதாவது பணிந்து போனால் தான் நீ வந்து ஆன்மீகத்தில் முன்னேறி போக முடியும். ஆணவமே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்குறாங்க, நான் இந்த பக்குவப்பட்டவங்களை பாரு, அவங்க மாடம் நின்றுட்டு இருப்பாங்க.
ஏன்னா முன்ன வந்தவங்க வாங்கட்டும், நம்ம பின்னாடி தானே வந்தோம், நம்ம வாங்குவோம். ஏன்னா அவங்க கரெக்டாக அந்த விதிமுறைகளை கடைப்பிடிப்பாங்க. ஆனால் மெடிடேஷன் வாசி யோகம் இல்லாதவங்க குறுக்கோயில பூந்து போயிடுவாங்க. நீ முதல்ல நின்று இருக்க, உனக்கு பின்னால் வந்து அவர் எல்லாத்தையும் வாங்கி போயிட்டே இருப்பார். அப்புறம் நமக்கு பின்னால் கேட்பார், ஏங்க நிற்கிறீங்க, நீங்கள் போயிட்டே இருங்க, உனக்கு பின்னால் வந்தவங்களாம் வாங்கி போயிட்டாங்க. என்ன காரணம்? இவங்க விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க, ஆனால் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாம் முன்ன போயிட்டோம்னா நான் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு முன்னே அவங்க போய் வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஒரு நிமிஷம் நினைக்கணும், அவங்க நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி வந்தவங்க, அவங்க வாங்கட்டும் அப்படின்னு சொல்லணும். அவங்க தான் மனிதன். அதுவும் ஒரு லேசை தள்ளி விட்டுட்டு அவங்க போவோம் முன்னாடி. மனுஷன் இல்லைன்னு தெரிஞ்ச வேண்டியதான். இதெல்லாம் எனக்கு ஒரு சில இடத்துல அனுபவம் கிடைக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் எவ்வளோ நேரமாவது வந்து அவர் கொடுங்க முன்னாடி, அவர் மழை நிற்கிறாரு அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா எல்லோரும் குறுக்கோயிலில் போய் வாங்கி சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறாங்க. நாம் கம்முன்னு தான் இருக்கணும். அவங்ககிட்ட போய் நாம் முண்டி அடிச்சுட்டு போகக்கூடாது இல்லை. அப்போ இப்படி வாசி யோகம் பண்ண 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 அந்த வாசி உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும். அந்த வாசி வந்து அப்புறம் அதுவே வந்து உங்களுக்கு அமிர்தத்தை உண்டு பண்ணிடுதுன்னு சொன்னால், அதன் பிறகு நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. காந்தம் இரும்பை கவுவது போல் ஒன்று தேடி அவங்க வருவாங்க. இப்போ நம்மளை தேடி யாரும் வரலன்னா இன்னும் நம்ம அந்த நிலைக்கு போகலன்னு அர்த்தம். அதுபோல் பசி நிதானமாக இருக்குது, ஆகாரம் அதிகமாக கேட்கல, அப்போ வாசி யோகம் வேலை செய்யுது. ருசி பார்க்கல, இப்போ வாசி யோகம் வேலை செய்யுது. ஆனால் இன்னும் அமுதம் கிடைக்கலன்னு அர்த்தம். அமுதம் கிடைச்சா ரூட்டு மாறும். நீ எங்கேயும் போய் நிற்க வேண்டியில்லை, நான் வாங்கிட்டு தரேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு போய்டுவோங்க. நான் வாங்கிட்டு வரேங்க, நீங்கள் எங்கே வரீங்க, நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்போம். ஏன்னா அவங்க வேலையை நாம் பார்க்குறோம், நம்ம வேலையை அவங்க பார்ப்பாங்க. அதனால் 7வது அறிவை பெறுவதற்கு நாம் விடாமுயற்சி செய்து உழைக்க வேண்டும் என்பதுதான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் அதை தான் சொல்கிறாங்க. யாரும் கஷ்டப்படாது நடக்காதுன்னு சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு தான் அருளை பெற முடியும். கஷ்டம்னா காடு மலையெல்லாம் ஓடி ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு அதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. இருக்கும் இடத்துல இருந்துக்கோ, உனக்கு எல்லாம் சகிக்கும். இப்படி நீ இருக்கிற இடம், இந்த இடத்துல இந்த புருவ மத்தியில் உள்ள உன்னுடைய உணர்வை வச்சு நீ இருக்கிற இடத்துல இரு. அங்கேருந்து நீ மேலே போயிடலாம். இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சகிக்குமே. இதை கேட்கக்கூடிய அனைவரும் நீங்களும் நலமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், உங்கள் வாழ்வு முன்னேற வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், நினைவாற்றல் பெருக வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.